எவ்வளோ நேரம் ஆச்சு போய்? சீக்கிரமாக கூப்பிட்டுன்னு வந்துருங்கன்னு சொன்னேன். இவர் அங்கே பேசிக்கிட்டு யார் வாயாச்சும் பார்த்துக்கிட்டு நின்றுன்னு இருப்பார். ஹாசினி பசி தாங்க மாட்டா, பசியில் இருக்குவா. இவர் என்ன வர இவ்வளோ லேட் பண்ணுறாரு? சுமதி, என்னங்க ஏன் இவ்வளவு நேரம்? நான் சமைச்சு முடிச்சேன், இவ்வளவு நேரம் ஆச்சு. நான் சமைச்சதெல்லாம் ஆறியே போச்சு. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு இவ்வளவு நேரமா? ஹாசினிக்கு பசிக்கும் இல்லை, அவள் வேற பசி தாங்க மாட்டா. சுமதி, உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் சந்தோஷம் எல்லாம் இருக்கட்டும், எங்கே ஹாசினியை காணோம்? ஹாசினிமா. அம்மா. என்னடா வர ஏன் இவ்வளவு நேரம்? நான் சமைச்சதெல்லாம் ஆறியே போச்சு. வா இங்க என்ன பார்த்துட்டு நின்றுன்னு இருக்கீங்க? அந்த பெட்டியை வாங்கி அவள் ரூமில் வைங்க. வாமா ஹாசினி, கை கால் கழுவின்னு சாப்பிடுவா. வா. அம்மா இருக்கட்டும்மா, இப்போதானே வந்தேன், கொஞ்ச நேரம் போட்டோம். என்னங்க இப்படி முகத்தை பார்த்துன்னு இருந்தா எப்படி? வாங்குங்க அந்த பெட்டியை. அப்படியே நீங்களும் கை கால் கழுவின்னு வாங்க, 2 பேருக்கும் சாப்பாடு போடுறேன். சரி சுமதி, நான் ஹாசினியை கூப்பிட்டுன்னு வரேன், நீ உள்ள போ. சரி சீக்கிரம் வாங்க, அப்பாவும் பொண்ணும் பேசின்னு நிற்காம. அப்பா அம்மா ரொம்ப மாறிட்டாங்கல்ல? ஆமாடா, அவ ரொம்ப மாறிட்டா. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அது இருக்கட்டும், நான் இல்லைனா நீங்க எதுக்கு வீட்டில் இல்லாம போனீங்க? நீங்க இங்க வந்து தங்கியிருக்கலாம் தானே? எப்படிடா ஹாசினி, என் பொண்ணு இல்லாம என்னால எப்படி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? நீ கட்டின்னு போனா கூட சரி, அப்பாவை பார்க்க தினமும் வந்துடணும், இல்ல நான் உன்னை பார்க்க தினமும் வந்துடுவேன். அவ்வளவுதானப்பா, பண்ணிட்டா போச்சு. சரிடா, இப்ப வா சாப்பிடலாம் போய். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, உங்க அம்மா கையில நம்ம 2 பேரும் அடி வாங்க போறோம். அது என்னமோ உண்மைதான்ப்பா. இன்னும் வரலையா 2 பேரும்? சொன்ன இல்ல. போதும்டா, ஜோக்ஸ் அப்பார்ட். ஆமா, காலையில கிருத்திகாவை கூப்பிட்டுன்னு போனியே, என்ன ஆச்சு? என்ன எதிர்பார்க்குற? எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அவள் வரணும் தானே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவளை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஹாப்பி. சரி, குட். இப்போ ராக்கி விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோம். அவனை பற்றி யோசிச்சியா? அண்ணா நானும் அதுதான் நான் சொல்லின்னு இருக்கிறேன் இவர்கிட்ட. ராக்கி எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரமாக கூப்பிட்டுன்னு வந்துடுங்க. அத்தை அவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தெரியுமா, அம்மாக்கு அவன் தானே ரொம்ப பெட். அவன் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் போய் அவனை பார்த்து அவன்கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எங்க இருக்கான் அவன்? அவன் அட்ரஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. இது என்னடா சிஸ்டர் ஒரேடி இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? இருக்காதா 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ணே வெட்டியே இவர்கிட்ட என்ன பேச்சு? வாங்கண்ணே, அவனை போய் இப்பவே கூப்பிட்டுன்னு வந்துடலாம். இருமா, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. கூப்பிட்டுன்னு வர்றது பிரச்சனை இல்லை. அவன் இங்கே வந்தப்புறம் இவங்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, அதுதான். அண்ணா இனி எந்த பிரச்சனையும் இல்லை. கிருத்திகா அவனை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டான். புரியல எனக்கு. அதாண்ணே, கிருத்திகா இனிமே ராக்கியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. சரிம்மா, அவன் பண்ண மாட்டா. அவள் தான் அவங்க வீட்டுக்கு போயிடுவா. இல்லை அப்புறமா என்ன பிரச்சனை? இல்லைடா, இனி அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்குவா. அவளோட படிப்பு மற்ற எல்லா விஷயமும் நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம். மச்சான், இது என்னடா வம்பா இருக்கு? மறுபடியும் 2 பேரும் ஒரே வீட்டில் சரிப்பட்டு வருமா? இப்போ அவள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இல்லைடா. எனக்கு அவளை பார்த்தா ஒரு சேஞ்ச் தெரியுது. ஆமாண்ணே, அந்த எண்ணத்தோட அவள் இல்லை. எல்லாம் மாறிப்போச்சு. அவள் பேச்சிலேயே தெரியுது. கிருத்திகா ரொம்ப மாறிட்டாண்ணே. இல்லைம்மா, அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்புறீங்க? டேய், நீயே பார்த்ததானே அவளை? பார்த்தண்டா, இருந்தாலும் எப்படி? இல்லை அண்ணா, எனக்கு கண்டிப்பாக தெரியுது. அவள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கா. முன்னெல்லாம் அவள் பேசுகிற விதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஏதுன்னு. ஆனால் இப்போ இல்லை அண்ணா, ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கா. ஆமாடா, என்கிட்ட கூட சொல்லியிருக்கா. இனி நான் படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காடா. சரி, கிருத்திகா வீட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்சா ராக்கி வருவானா? பேசி புரிய வைக்கணும், என்ன செய்ய? அதுவும் இல்லாமல் கிருத்திகாவே ஆசைப்பட்டு கேட்டாங்க, இனிமேல் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு. என்னமோமா, அந்த பொண்ணு இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். ஆனால் வீட்டில் இதால் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது, பார்த்துக்கங்க.
டேய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா. நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது இருக்கட்டும். நீ போயிட்டு வந்த விஷயம் என்ன ஆச்சு? எங்கே நான் போயிட்டு வந்தீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாம் ஸ்ரீ, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்கிட்ட 10 நிமிஷம் பெர்மிஷன் வாங்கினேன். அவங்க ஃபியான்ஸு கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன 10 நிமிஷத்தில் ரொமான்ஸா? என்ன அண்ணா இது? போனதை தான் போனீங்க, இன்னைக்கு லீவ் எடுத்துக்க கூடாதா? என்னம்மா செய்ய, நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட பாஸ் சரியான கல் நெஞ்சக்காரனாக இருக்கான். அவனுக்கு நடக்காததெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாதான். உங்களை அப்புறம் நான் ரொமான்ஸ் பண்ணாமல் என் கூட இருக்கிறவங்க ரொமான்ஸ் பண்ணலாமா? பாவம் தானே நான். யாரு நீங்கள்? பாவம், ரொமான்ஸ் பண்ணதே இல்லை. இல்லவே இல்லை. இது வரைக்கும் என் பொண்டாட்டி எனக்கு ஒரு கிஸ் கூட கொடுத்தது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? ஹலோ ஹலோ, இங்கே பக்கத்தில் நான் ஒருத்தன் இருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்குடா. இதோ சின்ன ஜிருசுங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அப்படி தள்ளி போவியா? ஏன்டா சொல்ல மாட்டேன்? சரி சரி, கண்டினியூ. எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. உங்கள் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போகிறாரு, போய் பேசுங்க. எதனா நினச்சிக்க போகிறாரு. அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், நீ கண்டினியூ பண்ணு. நான் அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறேன். பாய். ஸ்ரீ, என்ன? இப்போ நீ போயே போகணுமா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவர் வெயிட் பண்ணுவார். நான் போகிறேன். நில்லு, நான் காரில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உங்கள் ரிசப்ஷனிஸ்ட் கூடவே குப்பை கொட்டுங்க, நான் கிளம்புறேன். அடி பாவி, புருஷனை இப்படி தவிக்க விட்டுட்டு போறியே. அதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கலாம். பாய். நைட்டுக்கு மாட்டாமையா போயிட்டு போற, அப்போ கவனிச்சுக்கிறோம் உன்னை. வா அருணா, வா வந்து உட்கார். வா. என்ன அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்க? இந்த பெரியம்மாவெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன பெரியம்மா எப்படி கேட்குறீங்க? ஞாபகம் இல்லாம தான் உங்களை பார்க்க வந்தேனா? நீயும் ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாதுடி. விஷயம் இல்லாமல் இந்த பக்கம் வரமாட்டியே. என்ன விஷயம்? அதை ஏன் கேட்குறீங்க பெரியம்மா? என் வாழ்க்கையே பெரிய போராட்டமாக போச்சு. என்னடி, எதுக்கு இப்போ கண்ணை கசுக்கிற? நான் என்ன கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன். இந்த பக்கம் எதுக்கு வந்த, என்ன சமாச்சாரம் தானே கேட்டேன். அங்கே என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா. எல்லாரும் என்னை வீட்டை விட்டு போன்னு அடிக்காத குறையா துரத்தி விட்டுட்டாங்க. என்ன, உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்களா? யார் அது? இன்னும் யாரு? எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் தான். இவை யாரடி விவசாய கட்டத்தனமா? உன் வீட்டில் எல்லாமே நீ எதுக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துருக்க? என் புருஷனும் தான் பெரியம்மா. ஏண்டி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்களே, என்ன ஆச்சு? நீ ஏதாச்சும் பண்ணியா? இல்லை பெரியம்மா. அப்புறம் அப்புறம் ஏன் எல்லாரும் உன்னை அப்படி அடிச்சு துரத்தாத குறையா துரத்தி விட்டுருக்காங்க? அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அண்ணி தான். யாரு? பைரவியா? அவங்க தான், அவங்க மட்டும்தான். அம்மாக்கு நான் அப்போவே கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன், அவள் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், ஒத்து வர மாட்டான்னு. கேட்கலையே. உங்கள் அம்மாவும் கேட்கல, உங்கள் அண்ணனும் கேட்கல. வந்தா அந்த சீமை சிரிக்கி தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு உங்கள் அம்மா எடுத்துன்னு வந்து வச்சா. என் பேச்சு யார் கேட்டாங்க? இப்போ நல்லா அனுபவிங்க. பெரியம்மா, நீ அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்க பெரியம்மா. ஆனால் அனுபவிக்கிறது அவங்க யாரும் இல்லை, நான் தான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். என் பொண்ணை என் அண்ணன் பசங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? இதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு இல்லாத உரிமையா? நீ சொன்ன பாரு, 100ல் 1 வார்த்தை சொன்னேன். எனக்கு இல்லாத உரிமையா? ஆனால் என் பேச்சு சபையில் எடுபட மாட்டேந்தே. அந்த கிறிஸ்க்கு அந்த ஒரு பிச்சைக்காரியை கட்டி வச்சாங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த ராக்கியாவது என் பொண்ணுக்கு கட்டி வைக்கலான்னு என்னென்னமோ பண்ண போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு பெரியம்மா. ஆமாம், ஊரில் பொண்ணே இல்லைன்னு அந்த பிச்சைக்காரி எடுத்துன்னு வந்து கட்டி வச்சுருக்காங்க பாரு. என் பேரன் எப்படியாப்பட்ட சீம ராஜா, அவனுக்கு போய் அந்த பிச்சைக்காரியா? அதுக்கு தாண்டி நான் கல்யாணத்துக்கே வரல. ஆமாம் பெரியம்மா, இந்த விஷயத்த நான் சொன்னா நான் கெட்டவ. சரி, அவனை தான் எனக்கு மருமகனாக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த ராக்கியை வச்சு என் பொண்ணு கட்டி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போயிடுச்சு. ஏன், அவனும் ஏதாச்சும் ஒரு தருதலையை லவ் பண்ணி அவளை தான் கட்டிக்குவேன்னு சொல்கிறானா என்ன? தெரியல பெரியம்மா, இருந்தாலும் இருக்கும். இப்போ என்ன, உங்கள் அம்மா அவளுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடின்னு இருக்கிறாளா? ஆமாம் பெரியம்மா.
அண்ணனும் அதே கதிதான். என்ன உங்கள் அண்ணியோட அப்பா அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்களா? அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. கண்டவங்களுக்கு அந்த வீட்டில் இடம் இருக்குது, நீ அந்த வீட்டு பொண்ணு உன்னை அடிச்சு துரத்துனாங்களா? கேட்டுக்கோங்க பெரியம்மா இந்த நியாயத்தை. சரி சரி, உனக்கு இந்த பெரியம்மா இருக்கேன், நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இப்போ வா, வந்து சாப்பிடுவா. சரி பெரியம்மா. ஏய் கீதா, மாப்பிள்ளை எங்கே காணோம்? அக்கா, அவர் அப்போவே கிளம்பிட்டாருக்கா. நம்ம சித்ராக்கு இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு நல்ல இடமா தான் அமைஞ்சிருக்கு. ஆமாக்கா, ரொம்ப நல்ல இடம். அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, என்கிட்டயும் சரி சித்ராக்கிட்டேயும் சரி. நீங்கள் எப்படி எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தான்க்கா அந்த அம்மாவும். எப்படியோ கீதா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மாப்பிள்ளை தம்பியை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியாக தான் தெரியுது. ஆமாக்கா. என்ன சித்ரா, ஒரு சந்தேகம் எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட கேட்கணியா? அம்மா உங்ககிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் எதுக்குமா அவர் முன்னாடி சொன்னீங்க? போங்க, நான் உள்ள போகிறேன். அப்படி என்னடியே கேட்டுட்ட நீ? போங்க பெரியம்மா. அட பாருங்கக்கா, என் பொண்ணுக்கு வெக்கமெல்லாம் வருது. சும்மா இருடி. எனக்கு இப்போதான்க்கா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க உங்களை விட்டால் எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சும்மா இரு கீதா, நல்ல காரியம் நடக்கிறப்போ எதுக்கு இப்படியெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிற? அதான் நான், என் வீட்டுக்காரு, என் பையன் எல்லாம் இருக்கோம்ல, எல்லாம் பார்த்துக்கலாம் விடு. நீங்கள் இருக்கிற தைரியம் தான்க்கா. கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. அதை நீ சொல்லணுமா? இது என் வீட்டு கல்யாணம், நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன். இப்போ போய் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்ப்போ. நேரமாச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அக்கா, ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. இனி கல்யாண வேலை அடிக்கடிக்க இங்கே வருவோம் இல்லை, அப்போ சாப்பிட்டுக்கிறேன். இப்போ போ. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தனடைந்தேன், உன்னை நான் பார்த்த பின். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்னோட லைஃப் பார்ட்னர் எனக்கு இந்த மாதிரி அமைவாங்கன்னு. நினைக்கிறத அப்படியே பேசிடுறாரு, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. நான் எனக்கு எப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் தேவைன்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இருக்கிறாரு. உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு